கவனிப்பா. Next question பார்த்துருவோம். Example question 8.16. A sample of 900 members has a mean 3.4 cm and standard deviation 2.61 cm. Is the sample taken from a large population with mean 3.25 cm and standard deviation 2.62 cm? எவ்வளோ percentage confidence limit? 95% confidence limit. Second question, if the population is normal and its mean is unknown, find the 95% and 98% confidence limit of true mean. Confidence limit of true mean. பாருங்க, அப்போ என்னென்னலாம் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, sample size கொடுத்துருக்காங்க n equal to 900. first one given sample size என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 900. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, sample mean கொடுத்துட்டாங்க. sample mean x bar எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3.4. அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன கூட சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது வந்துட்டு எஸ். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன இருக்கு 2.61 சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்புலேஷன் மீன் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷனோட மீன் இது மியூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.25 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதை வந்து சிக்மான்னு சொல்லலாம். இதோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 2.61 சென்டிமீட்டர். ரெண்டுமே ஒன்று தான், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும். சரியா? இப்போ நம்ம நல்ல ஹைபோதீசிஸ் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஹைபோதீசிஸ் தானே. நல் ஹைபோதீசிஸ் என்ன வரும், h0 is to mu equal to என்ன வந்துடும் 3. பாப்புலேஷன் மீன் என்ன இருக்கு 3.25. ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் என்னவா இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் என்ன வரும் அப்படின்னா பாருங்க. அப்போ ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு போடுவோமா, h0 is to mu not equal to 3.25. இது வந்து 2 டைல்டு டெஸ்டா இல்லை சிங்கிள் டைல்டு டெஸ்டா? அப்போ வந்து நமக்கு பார்க்கும்போது என்ன வரும், இது வந்து 2 டைல்டு டெஸ்ட். 2 டைல்டு டெஸ்ட். சரி, அப்போது நம்ம இதோட வேல்யூ என்ன வரும், என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் alpha equal to 5%. அப்போ alpha equal to 0.05. alpha equal to 0.05. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது இதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எடுக்கணுமா. டெஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன வரும், இந்த டெஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன ஃபார்முலா, z equal to x bar minus mu divided by sigma by root n. இது என்ன ஃபார்முலா, அதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x பாருக்கு என்ன வேல்யூ இருக்கு 3.4 மைனஸ் மியூக்கு என்ன வேல்யூ இருக்கு 3.25. சிக்மாவுக்கு என்ன வேல்யூ இருக்கு 2.61.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900. இது நம்ம டிவைட் பண்ணலாம் இல்லையா? டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து 0.15 கிடைக்கும். டினாமினேட்டரில் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 0.087 கிடைக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 1.724 கிடைக்கும். இசட்டோட வேல்யூ என்ன வருது? 1.724 வரும். இந்த 1.724ங்கிறது எதோட வேல்யூ இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க. அப்போ இந்த வீடியோ ஒரு டைம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோ, ஏன்னா கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த லாஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் சம்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோ. அப்போ சரி, அடுத்தது பார்த்துருவோமா? பாருங்க. அப்போ இப்போ நம்ம இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த இசட்டோட வேல்யூ வந்துட்டு 1.724 வந்திருக்கா? அப்போது இதோட நம்ம சிக்னிஃபிகண்ட் வேல்யூ எழுதணும். சிக்னிஃபிகண்ட் வேல்யூ எழுதும்போது எதுக்கு? 5%க்கு 5%க்கு நீங்கள் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இசட் ஆல்ஃபா பை 2. The calculated table value z table value 5%க்கு z alpha by 2 equal to 1.96. என்ன வருது? 1.96 வருது. அப்போ comparing the table values, compare பண்ணும்போது வருது z என்ன வருது? z less than z alpha by 2, z less than z alpha by 2. அப்போ இதோட வேல்யூ என்ன வந்துருக்குது? 1.724 less than 1.96. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இன்ஃபரன்ஸ் நம்ம எழுதணும். இன்ஃபரன்ஸ் தான் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கோ அதை அப்படியே எழுதணும். இன்ஃபரன்ஸ் பாருங்க. since the calculated value is less than table value, that is z less than z alpha by 2. என்னது? at 5% level of significance. சரியா? அப்போ இந்த hypothesis, the null hypothesis is accepted நம்ம எழுதலாமா? therefore the null hypothesis accepted. சரி, அடுத்தது பாருங்க. அப்போ என்ன எழுதலாம்? இதோட பாப்புலேஷன் மீன். அப்போ we conclude that the data doesn't provide yes any evidence against the null hypothesis.
சரியா? அப்போ therefore the sample population mean mu equal to 3.25 and standard deviation sigma equal to 2.61 centimeter. சரியா? அப்போ அந்த சென்டிமீட்டர் நம்ம இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண முடியுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்னோட வேல்யூ 95% அதை போட்டு நம்ம இது பண்ண முடியுதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரியா? பார்த்துட்டிங்களா? இது கொஞ்சம் கிளியராக இருக்கா? ரைட். இது வந்து 5 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்பா. இதில் ஒரு பார்ட்டு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னொரு பார்ட் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? இன்னொரு பார்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அதோட நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்க்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் நம்ம எடுத்தோம்னா நமக்கு அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, 95%க்கு x பார் மைனஸ் z ஆல்ஃபா பை 2 ஸ்டாண்டர்ட் எரர் ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி சம்ஸ் பார்த்துருப்போம். அதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே வருதான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? இப்போ பாருங்க. அப்போ செகண்ட் ஒன் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ். செகண்ட் ஒன் என்ன இருக்கு? செகண்ட் ஒன் கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 95% confidence limits for the population. 95% confidential limit. Confidential limits for the population of mean. அப்போ என்ன போகிறீங்க, என்ன ஃபார்முலா? x பார் மைனஸ் z ஆல்ஃபா பை 2 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் சிக்மா பை ரூட் n லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மியூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு x பார் ப்ளஸ் z ஆல்ஃபா பை 2 சிக்மா பை ரூட் n. அப்போது அந்த வேல்யூ உள்ள சப்ஸ்டிட் பண்ணணும். x பாரோட வேல்யூ என்னது? 3.4 மைனஸ் z ஆல்ஃபா பை 2 ஓட வேல்யூ என்னது? 1.96. சிக்மா பை ரூட் என்னோட வேல்யூ என்னது? 0.087. ஆக்சுவலி இது ரெண்டு டிவைட் பண்ணால் இது வரும். லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மியூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பார் 3.4 ப்ளஸ் இது அப்படியே எழுதலாம் பாசிட்டிவில், இங்கே 0.087. சரியா? இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இதோட வேல்யூ 3.229 less than or equal to mu less than or equal to 3.571. சரி, அடுத்தது வந்து 98% கான்ஃபிடன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க இல்லையா? கான்ஃபிடென்ஷியல் லிமிட்ஸ் எடுத்தோம்னா the population mean for the population mean இதே ஃபார்முலா x bar minus z alpha by 2 into sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus z alpha by 2 into sigma by root n. அப்போ அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. எக்ஸ் பாருக்கு என்ன வேல்யூ இருக்கு? 3.4 மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2க்கு என்ன இருக்கு? 2.33. ஏன்னா நமக்கு 2% 98%க்கு. சிக்மா பை ரூட் எனக்கு என்ன வேல்யூ? 0.087 less than or equal to mu less than or equal to
x பாருக்கு 3.4 plus 2.33 into 0.087. அப்போ இந்த வேல்யூ நமக்கு சால்வ் பண்ணால் 3.197 வருது. less than or equal to mu less than or equal to 3.603. அப்போ 95% confidential limits is நமக்கு ரெண்டு ஆன்சர் வந்திருக்குல்லையா. 95% என்ன வந்திருக்குது, 95% confidential limits is அந்த வேல்யூ சொல்லுங்க. அப்போ இங்கே இருக்கு பாருங்க 3.229 3.571 இதுலேருந்து இது வரைக்கும். இதே வந்து 98% கான்ஃபிடென்ஷியல் லிமிட் பார்த்தா கான்ஃபிடென்ஷியல் லிமிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ன வருது 3.197 to 3.603. சரியா, நமக்கு இவ்வளோதான். அதாவது 95% ஒன்று கேட்டிருக்காங்க, 98% ஒன்று கேட்டிருக்காங்க. ரெண்டோட லிமிட்டு நம்ம எழுதிட்டோம். சரியா, இந்த கொஸ்டின் பார்த்துட்டிங்க இல்லையா. இதே ஃபார்மேட்டில் தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டினை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது பார்த்துருவோம் பாருங்கள். அப்போ பாருப்பா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 14th கொஸ்டின். ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு இதை வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் போட்டுடுங்க. சரியா, 14th question. A sample of 100 items draw from a universe with mean value 4 and standard deviation 3 has a mean value 3.5. Is the difference in the mean significant at 0.05 level of significance? Sample size n equal to 100. சரியா, இப்போ சாம்பிள் மீன் வந்துட்டு 3.5 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. பாப்புலேஷன் மீன் வந்துட்டு 4. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன இருக்குது, சிக்மாவோட வேல்யூ 3. நமக்கு 11. இது வந்து பார்க்கும் H0 is to mu equal to 4. நல்ல ஹைபோதேசிஸ் என்ன வரும், H0 is to mu equal to 4. ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் நாட் ஈக்குவல் டு. இது டூ டைல்டு டெஸ்ட் தான். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 0.05. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கு என்ன ஃபார்முலா, Z ஈக்குவல் டு x bar minus mu by sigma by root n. அப்போ x பாருக்கு 3.5 minus 4 by 3 by root 100 வரும். அதை நமக்கு வந்து 3.5லேருந்து -4னா 0.5. கீழே வந்து 3 by root 100னா root 100 எடுக்கும்போது 10 வரும். அப்போ 0.3 வரும். ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். மாடலஸ் எடுக்கும்போது மாடலஸ் Z ஈக்குவல் டு 1.667 வருது. அதாவது மைனஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆகிடும், ப்ளஸில் கிடச்சிடும். அப்போ அது கிரிட்டிக்கல் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, Z ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 1.96. 1.96 விட வேல்யூ கம்மியாக இருக்குது. சரி, 1.96 விட கம்மியாக இருக்குல்ல, பாருங்கப்பா என்ன வரும், அதோட வேல்யூ பாருங்கள். இன்ஃபரன்ஸ் எழுதிடுவோம். சின்ஸ் த கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ Z less than Z alpha by 2 at 0.05 level of significance, the null hypothesis is accepted. less than கொடுத்துருக்காங்களே, கண்டிப்பாக அது accepted. We conclude that there is no significant difference between the sample mean and population. சரியா, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்போ 15th question. A sample of 400 individuals is found to have mean height of 67.47 inches. Can it be reasonably regarded as a sample from a large population with a mean height of 67.39 inches and standard deviation 1.30 inches at 0.05 level of significance? என்னங்கிறது 400, sample mean கொடுத்துட்டாங்க, population mean கொடுத்துட்டாங்க, பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைபோதேசிஸ் வந்து நமக்கு பாப்புலேஷன் மீன் தான் போடுவோம். H0 is to mu equal to 67.39. ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் நாட் ஈக்குவல் டு. இது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க 0.05 கொடுத்துட்டாங்களா, கொடுத்துட்டாங்க. டெஸ்ட்டோட இது வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம போடும்போது Z equal to x bar minus mu by sigma by root nங்கிற ஃபார்முலா. 60 இது ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 0.0 அதாவது 67.47 minus 67.39 by
1.30 by square root of 400 வருது. இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது 0.08 by 0.065 வருது. இதெல்லாம் டிவைட் பண்ணால் 1.2308 வருது. சரியா? இதோட கிரிட்டிக்கல் வேல்யூ 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் இசட் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 1.96. 1.96 விட அதோட வேல்யூ கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. அப்போ இது என்னாகும்? or inference value பாருங்க accepted வருமா? Since the calculated value is less than table value, is it less than is it alpha by 2 at a 0.0 level of significance, the null hypothesis is accepted. Hence the sample is from the given population. So அடுத்து 16th question பாருங்க. The average score on a nationally administered aptitude test was 76 and the corresponding standard deviation was 8. In order to evaluate a state education system of the scores of 100 of the state students were randomly selected. These students had an average score of 72. Test at a significance level of 0.05 if there is a significant difference between the state score and the national scores. The sample size வந்து n equal to 100, sample meanங்கிறது x bar equal to 72, population meanங்கிறது 76, population standard deviationங்கிறது sigma equal to 8. இதெல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு பாப்புலேஷன் மீன் தான் நம்ம போட போகிறோம். அப்போ நல்ல ஹைப்போதேசிஸ் H0 is to mu equal to 76. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ் பாருங்கள். அப்போ H1 is to mu not equal to 76. H0னா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆல்டர்னேட்டிவ்னா H1 வரணும், நல்ல ஹைப்போதேசிஸ்னா H0 வரும். சரி, 2 டைல் டெஸ்ட். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.05. டெஸ்ட் ஸ்டார்டட் டிக்கெட்னா Z ஈக்குவல் டு x பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் n. n ஃபாலோஸ் 0,1. அப்போ அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1, அதாவது வேல்யூ வந்து 5 வருது. அப்போ கிரேட்டர் தான் வருது. அப்போ அக்செப்டடா ரிஜெக்டடா? Since the calculated value is much greater than the table value, higher significant at 0.05 level of significance. அப்போ hence we reject the null hypothesis. ஏன்னா greater வந்திருக்கு இல்லையா? Reject the high null hypothesis. H0 we conclude that there is a significant difference between the sample mean and population mean. 17th question பாருங்க. The mean breaking strength of cables supplied by a manufacturer is 1800 with the standard deviation 100. By a new technique is the manufacturing process, it is claimed that the breaking strength of the cables has increased. In order to test this claims, a sample of 50 cables is tested. It was found that the mean breaking strength is 1850. Can you support the claim at 0.01 level of significance? sample mean x bar கொடுத்தாச்சு, population mean இருக்குது, அப்புறம் வந்துட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் சப்ஸ்டிட் பண்ணுறது தான் 1% சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸு கிரேட்டர் தென் வந்துருக்குது. கிரேட்டர் தென் வந்தால் என்ன வரும்? இஸ் ரிஜெக்டட். லெஸ் தென் வந்தால் அக்செப்டட். இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது 14th கொஸ்டின், அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது 14th 15th 16th 17th கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுக்கணும். ஹோம்ஒர்க் கொடுக்குற கொஸ்டினை வந்துட்டு ஒரு மாடலுக்காக உங்களுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? இது வந்து 14th கொஸ்டின்னு. இது 15th கொஸ்டின். இது 16th கொஸ்டின். இது 17th கொஸ்டின்.
பார்த்துட்டிங்களா? சரி, இந்த கொஸ்டினை சம்ஸ் சேர்த்து போட்டோன்னா சரியா? ரைட், நாளைக்கு பார்த்துக்குவோம் ரிமைனிங் இருக்கிறது.